ஒரு நடிகரின் வார்த்தை அரசியலையும் ரசிகர்களையும் அதிர வைக்குமா? ஆம், நடிகர் அஜித் குமார் கூறிய ஒரு கருத்து. கரூர் நெரிசலுக்கு ஒரு தனி நபர் மட்டும் காரணமில்லை, நாம் எல்லாரும் பொறுப்பு. இப்பொழுது தமிழக அரசியலிலும் ரசிகர் உலகிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கருத்து வெளிவந்த உடனே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அதை ஒரு மனிதநேய ஆதரவு என எடுத்துக்கொண்டு அஜித்துக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த சம்பவத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது? இதன் அரசியல் அடிக்கோடு என்ன? அதை இன்று நாம பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் விபத்து பிறகு சமூக ஊடகங்களில் பலர் விஜயை குற்றம் சாட்டினர். அந்த நேரத்தில் அஜித்குமார் அளித்த பேட்டி, ஒரு தனிநபரை குற்றம் சாட்ட முடியாது, எல்லோருக்கும் பொறுப்பு உண்டு. இந்த வரிகள் வெளிப்படையாக எந்த பெயரையும் குறிப்பிடவில்லை, ஆனால் உண்மையில் அது விஜயை மறைமுகமாக காக்கும் வகையிலான கருத்தாக ரசிகர்கள் எடுத்துக்கொண்டனர். அஜித் அரசியலில் பேச மாட்டார் என அனைவரும் நினைத்த நேரத்தில் இந்த சமூக பொறுப்பு குறித்து அவர் பேசியது பெரும் தாக்கம் ஏற்படுத்தியது. அதற்கு பின் தாவேகா பக்கங்களில் என்ன நடந்தது தெரியுமா? மதுரை தெற்கு தொகுதி ஐடி விங் நேரடியாக அஜித்துக்கு நன்றி சொல்லும் பதிவு போட்டது. அஜித் அரசியல் பேசாமல் இருந்தபோதும் இன்று அவர் சொன்ன வார்த்தைகள் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டன. மாநில சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளர் ராம்குமார் நேரடியாக கூறினார், இது திமுக மீதான நேரடி தாக்குதல். மாணவர் பிரிவு உறுப்பினர்கள் கூட அஜித்தின் கருத்தை ஒரு சகோதரனின் குரல் என்று வர்ணித்தனர். இந்த வரிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கின்றன. விஜய்க்கு எதிராக ஒரு சிலர் உருவாக்க முயன்ற எதிர்மறை பிம்பத்தை அஜித் ஒரே சொல்லால் உடைத்துவிட்டார். அஜித்தின் கருத்தில் ஒரு முக்கியமான மனசாட்சி குரல் இருக்கு. நமக்கு அந்த அன்பு தேவைதான், ஆனால் அதை காட்ட வேறு வழிகள் இருக்கின்றன. இது ரசிகர் கலாச்சாரத்துக்கும் ஊடகத்துக்கும் நேரடி எச்சரிக்கை. முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரம், இதையே ஊடகங்கள் பல வருடங்களாக ஊக்குவித்து வந்தன. அஜித் அதனை சுட்டிக்காட்டுகிறார். அன்பு என்பது அழுத்தமாகவோ ஆவேசமாகவோ இருக்கக்கூடாது, அது புரிதலுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய திருப்பம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது அரசியல் பாதையில் நடக்கிறது. அஜித் பொதுநலம் மனிதநேயம் போன்ற கோணத்தில் கருத்து சொன்னாலும் அதனால் விஜய்க்கு மறைமுக ஆதரவு கிடைத்திருக்கிறது. இது ரசிகர் போட்டியை தாண்டி இரு நட்சத்திரங்களின் மனிதநேய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் தருணம். விஜய்க்கும் அஜித்துக்கும் இடையிலான மௌன இணக்கம் தமிழக இளைஞர்களிடம் பெரிய தாக்கம் செலுத்தும். இருவரும் சமூகத்தின் பொறுப்பை நினைவூட்டும் குரலாக மாறி வருகிறார்கள். அஜித் சொன்ன வார்த்தைகள், நாம எல்லாருமே காரணம்தான். இது ஒரு சுருக்கமான வாக்கியம், ஆனால் அதில் ஒரு சமூகத்தின் கண்ணாடி இருக்கு. அரசியல், ரசிகர் மோதல் எல்லாவற்றையும் தாண்டி மனிதநேயம் வெல்லும் தருணம் இது. உண்மையில் இந்த கூட்ட நெரிசலுக்கான பொறுப்பு யாருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு லைக் பண்ணுங்க.